நமஸ்கார குழந்தைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம என்ன அடவு பார்த்தோம்? கோர்வை அடவு. கோர்வை அடவு முடிஞ்சிருச்சு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? குதித்து மெட்டடவு. குதித்து மெட்டடவு நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெப்பில் ஈஸியாக தான் இருக்கும், பட் ஆனால் இதில் கவனித்து ஆட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ரொம்ப ஒரு அழகான ஸ்டெப்பு டான்ஸில். ஓகேவா? நம்ம பரதநாட்டியம் ஆடுறப்போ இதை யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு பாட்டுலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் இது எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கும் அந்த ஸ்டெப்ஸ். ஸோ கவனிங்க, அழகாடுவோம். இதில் காலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்றதெல்லாம் கையிலலாம் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிலைய கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரி அழகழகாக கையில் கோர்வையை மாற்றிக்கலாம் நம்ம அடுத்தடுத்துக்கிட்டு. இப்போது நாம் லெக் மூமெண்ட் கவனிங்க. ஒரு சிலது நம்ம கிளாஸில் எப்படி ஹேண்ட் மூமெண்ட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு மேலே உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி சில கையில் வித்தியாசமான சைடில் நீட்டி அழகாக பண்ணணுன்றதுன்னா உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் செய்யலாம், தப்பு இல்லை. ரெடியா? 1 2 3 ஸ்டார்ட். நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சொன்னேன்? இந்த ஸ்டெப்பில் லெக் மூமெண்ட் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இது மாறாது. கையில் தான் நம்ம கையை யூஸ் பண்ணுற விதம் தான் நமக்கு நிறைய மாறி மாறி வரும். கால் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். டை ஹட் டை ஹி டை ஹட் டை ஹி டை 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 டை. இதுதான் நம்ம காலில் செய்ய போகிற மூமெண்ட். இதில் எத்தனை அடவு வேணாலும் ஆடலாம், ஆனால் கால் இது தான். சரியா? இது நல்லா கவனிக்க. காலை ஒரு தடவை அந்த ஃபஸ்ட்டு 1 சொல்கிறப்போ நல்லா 2 காலை தூக்கி டோவில் ஜம்ப் பண்ணணும். அடுத்து 2 காலை அழுத்தி வைக்கணும் ஒரே டைமில். 1 ஜம்ப் பண்ணிட்டோமா? 2 3 4 5 6 7 8. இந்த இடத்துல நாம் ஒவ்வொரு தடவையும் 2 காலையும் அந்த ஜஸ்ட் ஒரு செகண்டில் நிலத்தை விட்டு எடுத்து தான் ஜம்ப் பண்ணுறோம். ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சும்மா அப்படி காலை மட்டும் குதிக்காலை மட்டும் தூக்கி தூக்கி வைப்பாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. எங்கே ஒரு தடவை அது மாதிரி செஞ்சு காட்டு. அரமண்டிக்காரு 1. இது நம்ம ஜம்ப் பண்ணுறது. தப்பாக செய்வாங்க இல்லையா? அது மாதிரி செஞ்சு காட்டுங்க. காலை கீழே போய் சும்மா ஜஸ்ட்டு விரலை எடுக்காமல் கால் மட்டும் தூக்குறது. 1 2 3. இது கிடையாது. நல்லா புரியுதா உங்களுக்கு? 1 அப்படி இப்படி தூக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? 1ன்னா ஜம்ப் பண்ணணும். தை ஹ ஜம்ப் பண்ணு. தை ஹி. 2க்கும் வித்தியாசம் தெரியுதா? தை ஹ தை ஹி. ஓகேவா? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதில் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் கை சேர்க்குறப்ப அப்படின்னா, மற்ற ஸ்டெப்ஸ்லாம் நாம் ஒவ்வொரு கவுண்டிங்க்கும் கையில் ஒவ்வொரு விதமான மூமெண்ட்ஸ் கொடுத்துருப்போம். இதில் அப்படி இருக்காது. இந்த ஒரு ஸ்டெப்பில் மட்டும் என்ன பண்ணுவோம்? காலில் நாம் 2 கவுண்டிங் ஒரு தடவை தான் கையை சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அதை ஒரு தடவை தனியாக கை மட்டும் கூட செஞ்சு காட்டுறோம். கவனிங்க. ரெடி? இப்போது தை ஹ. கையை மாற்றவே கூடாது. அடுத்தது தை ஹி. புரியுதா? அடுத்தது தை ஹ தை ஹி. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு. 1 2 3 4 5 6 7 8. புரிஞ்சுது இல்லையா? இப்போ செய்வோமா? ஆடுவோமா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். டை ஹ டை ஹி
தேய் 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 நல்லா பண்ணி பண்ணலாம் தேய் 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 இது கொஞ்சம் கால் வலிக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ பழகிடும். ஓகேவா? சரி, நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த தடவை பார்ப்போம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். சரி 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 சரி